இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதரன் பிரணாமே இது தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் அந்நிய பாஷைகளில் பேசி அவருடைய சொந்த செய்தியை வியாக்கியானிப்பது வேதத்தின்படியானதா? அப்படியானால் தயவு கூர்ந்து விளக்கவும். 1 கொரிந்தியர் இல்லை, கொரிந்தியர் 14:19 மற்றும் கொரிந்தியர் 14:27 கூட. சரி, நாம் வேதாகமத்துக்கு சென்று அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். ஆகையால் அதை நாம் வேத பிரகாரமாக வைத்திருக்கிறோமா என்று நாம் காண்போம். நாம் எப்பொழுதுமே வேத பிரகாரமாக இருக்கவே விரும்புகிறோம். கொரிந்தியர் 14. இப்பொழுது இந்த நபர் அறிய விரும்புவது ஒரு மனிதன் தான் பேசின அந்நிய பாஷைக்கான தன்னுடைய சொந்த செய்தியை தானே அர்த்தமுரைப்பது வேத பிரகாரமானதா என்பதே ஆகும். ஆகையால் கொரிந்தியர் 14:19 விவரிக்கவும். நாம் 14 மற்றும் 19 பார்ப்போம். சரி, இங்குதான் நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நான் சபைகளிலே அந்நிய பாஷைகளில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இப்பொழுது அடுத்தபடியாக 27ஆம் வசனம். அவர்கள் அறிய விரும்புகின்றனர். யாராவது அந்நிய பாஷையிலே பேசினால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். இப்பொழுது அந்த நபர் எதை குறிப்பிட முயற்சிக்கிறார் என்பதையே நான் பொருட்படுத்துகிறேன். எனக்கு தேவையான இன்னும் சிறிது நேரத்தில் நான் ஒன்றை படிக்கப் போகிறேன். ஆனால் அந்த சகோதரன் அல்லது சகோதரி என்ன குறிப்பிட முயற்சிக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால், அந்நிய பாஷை பேசும் ஒருவர் அவரே அவர் உரைத்த செய்திக்கு அர்த்தம் உரைப்பது சரியா என்பதே. இப்பொழுது என்னுடைய அருமையான அன்பார்ந்த நண்பரே, நீங்கள் அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை படிப்பீர்களானால் அது உங்களுக்கு சொல்லும். அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். நிச்சயமாக அவனே தன்னுடைய செய்திக்கு அர்த்தம் உரைக்க முடியும். இப்பொழுது நாம் சரியாக பாருங்கள். நீங்கள் அதை குறித்த எல்லாவற்றையும் இங்கு படியுங்கள். இப்பொழுது நீங்கள் அதனுடைய புரிந்து கொள்ள முடியும். முழு அதிகாரத்தையும் சற்று படியுங்கள். அது மிகவும் நல்லது. அது அதை விவரிக்கிறது. இப்பொழுது அந்நிய பாஷை பேசுதல். இப்பொழுது அதன் பேரில் நாம் இருக்கையில் இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. நான் தெய்வீக சுகமளித்தல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, வரப்போகும் உலகின் வல்லமை போன்றவைகளை விசுவாசிப்பது போல் அந்நிய பாஷை பேசுவதிலும் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அவைகளை விசுவாசிப்பது போலவே இதையும் விசுவாசிக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல, தெய்வீக சுகமளித்தலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல, அந்நிய பாஷையில் பேசுதலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு. இப்பொழுது ஜனங்களாகிய உங்களிடம் இப்பொழுது இதை கூற எனக்கு ஒரு தருணம் கிடைத்துள்ளது. எனவே நான் அதை விளக்க விரும்புகிறேன். நான் யாரையாவது புண்படுத்தினால் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கவில்லை. ஆனால் கவனியுங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுகிற பெந்தேகோஸ்தே ஜனங்களோடுள்ள காரியம் என்னவா இருந்து வருகிறது. நானும் கூட அதில் சேர்ந்தவன். நானும் பெந்தேகோஸ்தேயினன். பார்த்தீர்களா? இப்பொழுது இதிலிருந்து வருகிற பிரச்சனை என்னவெனில், அவர்கள் அதை மதிப்பதில்லை என்பதே ஆகும். மற்றொரு காரியம், அவர்கள் அதை சீரற்ற முறையில் விட்டுவிடுகின்றனர். அவர்கள் வார்த்தைக்கு திரும்ப வருவதில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இப்படித்தான் சபை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் நான் இந்த சபைக்கு போதகராய் இருப்பேனானால் அதை எப்படி அமைக்க எனக்கு விருப்பம் என்பதை உங்களிடம் நான் கூறுவேன். புரிகிறதா? நான் எல்லா சமயங்களிலும் அதற்கு போதகராக இருக்க நேரிட்டால் நலமாயிருக்கும். நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆதரிப்பேன். முதலாவதாக விசுவாசிகளிடம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூறுவேன். அப்பொழுது 1 கொரிந்தியர் 12 கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வரமும் இயங்கத்தான் வேண்டும். சரீரம் முழுவதும் இயங்கும் நிலைக்கு நான் அவைகளை கொண்டு வர முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால், இப்பொழுது நான் குற்றங்குறைகளை கூறவில்லை. ஞாபகம் இருக்கட்டும், நான் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தேவதூஷணம் உரைக்கும்படி நான் ஒரு வார்த்தையும் முரணாக பேச மாட்டேன். நான் அதை தவறாக கூற மாட்டேன் என்று தேவன் அறிவார். புரிகிறதா? ஆனால் நான் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக வேதாகமத்தை ஆராய்ந்து படித்த பிறகு வேதாகமம் கூறும் கருத்துக்களை உங்களுக்கு கூற முயற்சிக்கும்படி மாத்திரமே இதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன். நான் எல்லாவற்றின் வழியாகவும் கடந்து வந்திருக்கிறேன். அது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும். நான் ஒவ்வொரு மனிதனையும் உலகம் முழுவதிலும் உள்ள அவர்களுடைய உபதேசங்களையும் கவனித்து வந்திருக்கிறேன். அப்படி நான் செய்ய காரணம் அதன் மீதிருந்த என் ஆர்வமாகும். அது என் பேரில் மாத்திரமல்ல, மானிடர் பேரில் கொண்டுள்ள ஆர்வமாயுள்ளது.
நான் இவ்விடம் விட்டு செல்ல வேண்டும், நீங்களும் இவ்விடம் விட்டு செல்ல வேண்டும். நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசியாக இவ்விடம் விட்டு சென்றால் நான் என் சொந்த ஆத்துமாவையும் மற்றும் என்னோடு கூட உங்களுடையதையும் இழந்து விடுவேன். எனவே இது அனுதின அப்பத்தை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது புகழை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது மற்றெல்லாவற்றை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது எனக்கு ஜீவனாய் உள்ளது. புரிகிறதா? நான் எப்பொழுதுமே மிகவும் ஆழ்ந்த உத்தமத்தை கொண்டுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு சென்றால் முதலாவது காரியம், நான் அவர்கள் எல்லோருமே அப்படி என்று கூறவில்லை, சிலர் அப்படி உள்ளனர். பெரும்பாலும் நீங்கள் ஒரு சபைக்கு சென்று அங்கு பிரசங்கம் செய்ய தொடங்குகின்றீர்கள். நீங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகின்றார். இப்பொழுது அந்த அருமையான நபர் ஒரு கால் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அது பரிசுத்தாவி அந்த நபர் மூலமாக பேசுவதாக இருக்கலாம். ஆனால் அதை குறித்த காரியம் என்னவெனில், அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. மேடையில் நடக்கும் இந்த ஊழியம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பிரசங்கிக்கப்படுமானால் தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்க வேண்டும். புரிகிறதா? சகலமும் செய்யப்பட கடவது. இப்பொழுது ஒருவன் பேசும்போது என்று பவுல் ஏன் கூறுகிறான் என்று இங்கே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் முன்னும் பின்னுமாக அவன் உள்ளே வரும்போது எல்லாமே குழப்பமாயிருந்தது. இப்பொழுது நான் பீட அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகிறார். அது பாருங்கள், அப்படியானால் பீட அழைப்பு கொடுப்பதை விட்டுவிடுவதே நலம். அது அதை தடுக்கிறது. புரிகிறதா? பின்பு வேறொரு காரியம், அநேக முறை ஜனங்கள் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுவார்கள். அப்பொழுது ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு மெல்லும் பசை மிட்டாயை மென்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் பேசிக் கொண்டிருந்தால் அமைதியாயிருந்து கவனியுங்கள். அது சத்தியமாயிருக்குமானால், அது அந்த நபரிடத்தில் பரிசுத்தாவி பேசிக் கொண்டிருப்பதாய் இருந்தால் நீங்கள் அமைதியாயிருந்து கவனித்து கேளுங்கள். பயபக்தியாயிருங்கள். அர்த்தம் சொல்லுதல் உங்களுக்கு வரலாம். புரிகிறதா? அமைதியாயிருந்து அர்த்தம் உரைத்தலை கேளுங்கள். இப்பொழுது அர்த்தம் உரைப்பவர் யாரும் சபையில் இல்லாமற் போனால் அப்பொழுது அவர்கள் சபையில் அமைதியாயிருக்க கடவர்கள். ஆகையால் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது அவர்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவர்கள் என்று வேதம் கூறியுள்ளது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி பிரித்து உண்டாக பேசுகிறான். இப்பொழுது அது அந்நிய பாஷைகள், கிளை மொழிகள், மொழிகள் வேறு, அவைகள் ஒன்றுமில்லை என்று அவன் கூறுகிறான். ஆனால் ஒரு சத்தம் உண்டாகும் போது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு எக்காலம் சத்தமிட்டால் அது என்ன சத்தமிடுகிறது, அது எப்படி ஊதப்படுகிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். இல்லை என்றால் யுத்தத்துக்கு எப்படி உங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. யாராகிலும் அந்நிய பாஷை பேசி டோட் என்று சத்தமிட்டால் அவ்வளவுதான். என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரியும்? ஆனால் எக்காலம் எழுச்சி மொழியில் ஓசையிட்டால் அதற்கு எழுந்திருங்கள் என்று அர்த்தமாகிறது. இது அடையாள அறிவிப்பு ஒலியில் ஓசையிட்டால் கீழே இறங்குங்கள் என்று அர்த்தமாகிறது. புரிகிறதா? அது கட்டளை மொழியில் ஓசையிட்டால் எதிரியை தாக்குங்கள் என்று அர்த்தமாகிறது. அது ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாய் அமைந்திருக்க வேண்டும், வெறுமன தனிமையில் பேசுவது அல்ல. எனவே சபையில் அர்த்தமுறைப்பவர் இல்லை என்றால், ஆனால் அர்த்தமுறைப்பவர் இருந்தால் அப்பொழுது அந்நிய பாஷைகள் சபைக்கு உரியதாகும். இப்பொழுது என் அருமை நண்பரே, உங்கள் கேள்விக்கு அப்படி இருந்தும் நான் சபையிலே 5000 வார்த்தைகளை அல்லது அதற்கு மேல் என்ன கூறினாலும் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அது உண்மை. ஆனால் கீழே படிக்கவும், அது வெளிப்பாட்டினால் இல்லை, பக்தி விருத்திக்கு ஏதுவாக அர்த்தம் சொல்லப்படாமற் போனால், புரிகிறதா? அது பக்தி விருத்திக்கு. இப்பொழுது ஒரு சிறு கருத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். என்ன? எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த சபைக்கு நான் போதகராக இருந்தால், நான் போதகராக இருக்க தேவனை அழைப்பாரானால், இதோ இந்த விதமாகத்தான் நான் அதை நடத்துவேன். வரம் பெற்றுள்ள ஒவ்வொருவரையும் நான் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். ஆராதனை தொடங்குவதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் முன்பு அவர்கள் தனியாக ஒரு அறையில் கூடும்படி செய்வேன். அவர்கள் ஆவிக்குள்ளாகி அமரட்டும். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் வருகிறார். அவர் அந்நிய பாஷையில் பேசும் ஒரு வரத்தை பெற்றுள்ளார். அவர் அந்நிய பாஷையில் பேசுகின்றார். எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். வேறொருவர் எழுந்து அவர் பேசினதற்கு அர்த்தம் உரைக்கிறார். இப்பொழுது அது சபைக்கு அளிக்கப்படும் முன்பு, இப்பொழுது அது 2 அல்லது 3 சாட்சிகளால் நிதானிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுது அது ஆவியை பகுத்தறியும் வரம் கொண்ட மனிதர்களாய் இருக்க வேண்டும். புரிகிறதா? ஏனெனில் அநேக சமயங்களில் பொல்லாத ஆவிகள் அங்கு நுழைந்து விடுகின்றன. புரிகிறதா? பவுல் அதை குறித்து பேசுகிறான். ஆனால் தேவனுடைய வல்லமையும் கூட அங்கு உள்ளது. பொல்லாத ஆவி இல்லாத ஒரு சபையை எனக்கு காண்பியுங்கள். தேவ புத்திரர் ஒன்று கூடி இருக்கும் போது சாத்தான் அவர் நடுவில் இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காண்பியுங்கள். அது எல்லாவிடங்களிலும் உள்ளது. எனவே அதை கண்டு முகங்கொணாதீர்கள். புரிகிறதா? சாத்தான் எல்லாவிடங்களிலும் இருக்கிறான். இப்பொழுது இங்குதான் காரியமே உள்ளது. ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுகின்றார். இப்பொழுது
ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற 3 பேர் அங்கு உட்கார்ந்திருக்கின்றனர். ஒருவர் அந்நிய பாஷையில் பேசி ஒரு செய்தியை அளிக்கிறார். இப்பொழுது அது வேத வாக்கியங்களை எடுத்துரைப்பதாக இருக்க முடியாது. ஏனெனில் தேவன் வீணாக மறுபடியும் கூறுவது கிடையாது. நாமும் அப்படி செய்யக்கூடாது என்று நம்ம எச்சரித்திருக்கிறார். புரிகிறதா? எனவே அதுவல்ல, அது சபைக்கு ஒரு செய்தி. இந்த எழுப்புதலில் இதுவரைக்கும் நமக்கு 2 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவைகளில் ஒன்று பரிபூர்ணமாக சரியான விதத்தில் அமைந்திருந்ததை கவனியுங்கள். பாருங்கள், உள்ளே நிகழ்ந்தது. ஒரு மனிதர் எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசி அதற்கு அர்த்தமுரைத்து உடனே திரும்பி சென்றார். மேலும் அளிக்கப்பட்ட செய்தி ரூபகாரப்படுத்தப்பட்டது. அன்று ஒரு இரவு வேறொருவர் எழுந்து நின்று தீர்க்க தரிசனத்தின் ஏவுதலினால் கூறி ஒரு காரியத்தை கூறி அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் அவர் முடிவிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார். அப்பொழுது உடனடியாக ஏதோ ஒன்று என்னை ஆட்கொண்டு, இல்லையெனில் கர்த்தர் வந்துள்ளார் என்று விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று கூறினது. பாருங்கள் அர்த்தம். பிறகு பரிசுத்த ஆவி நேற்றிரவு கட்டிடத்தில் விழுந்தது. பார்த்தீர்களா? அது பக்தி விருத்திக்காகவே. ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கூற முயற்சிக்கும்படிக்கே நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பிசாசும் அவர்கள் மத்தியில் வந்து, அதற்கு செவி கொடுக்காதீர்கள், அப்படியே அமர்ந்திருங்கள் என்றான். என் சகோதரி பெல், நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தேன். நான் எழுந்து மதிலை தாண்டி செல்லக்கூடும் என்பது போன்ற உணர்ச்சி எனக்கு உண்டானது என்றாள். நான் எழுந்து குதி என்றேன், அவ்வளவுதான். அப்பொழுது அவள், ஆனால் நீங்கள் அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது என்று கூறி ஜனங்கள் கூச்சலிடத் தொடங்கினர் என்றும், அப்பொழுது நான் ஒன்றுமற்றவள் என்னும் உணர்ச்சி தோன்றினது என்றும் கூறினாள். நான், அது பிசாசு, அது சாத்தான், அவன் அப்படிப்பட்ட உணர்ச்சியை உண்டாக்க வந்தபோது என்று கூறி, நீ எப்படியாயினும் எழுந்திருக்க வேண்டும் என்றே நான் கூறினேன். நாம் தேவனுக்கு ஆசாரியர்களாய் இருந்து நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருடைய நாமத்துக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே இதுதான் நடந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசத் தொடங்கினார். ஏனெனில் அது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். 2-3 இரவுகளாக அதை அங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்த முயன்றேன். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பேசி ஏவுதலின் கீழ் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார். நான் வேற ஏதாவது ஒன்றை கூறுவதற்கு முன்பே நான் அதை கூறி முடித்து விட்டிருந்தேன். கர்த்தர் இதில் வந்துள்ளார் என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு புரிகிறதா? பரிசுத்த ஆவி என்பது உங்களுக்குள் இருக்கும் தேவனே என்று நான் அதை குறித்து பேசி வந்துள்ளேன். புரிகிறதா? அவர்கள் அதை புரிந்து கொண்டனர். பார்த்தீர்களா? பிறகு பரிசுத்த ஆவி ஜனங்களின் மத்தியில் விழுந்தது. அது தீர்க்க தரிசனத்தினால் எவ்வாறு பக்தி விருத்தி அடைய செய்கிறது என்று பார்த்தீர்களா? ஒரு தீர்க்கதரிசிக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தீர்க்க தரிசனம் ஒரு வருடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவரிடம் செல்கின்றது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ தொட்டிலில் பிறந்தது முதல் ஒரு தீர்க்கதரிசியாகவே இருக்கிறான். அவர்களிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது உள்ளதே. அவர்களை யாரும் நிதானித்தறிவதில்லை. முன்பிருந்த ஏசாயா அல்லது எரேமியா அவர்களில் மற்ற எவருக்கு முன்பாக அவர்கள் நின்று நிதானிப்பதை நீங்கள் காண்கிறதில்லை. ஏனெனில் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவர்களாய் இருந்தனரே. ஆனால் ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு தீர்க்க தரிசன வரம், நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் மெல்ல நுழைந்து விடுவான். புரிகிறதா? இப்பொழுது அது சரியாவென்று நிதானித்து அறியப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் எழுப்புதல் கூட்டம் ஒன்றை நடத்தப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். போதவர்களே, நீங்கள் இதை இப்பொழுது உண்மையாகவே கவனமாய் கேளுங்கள். நாங்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சரி, இல்லை என்றால் நாங்கள் வழக்கமான ஒரு சபை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கலாம். சபையில் அனல் மூண்டிருக்கிறது. சபை எல்லா நேரத்திலும் அவ்வாறு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கால ஆவியின் வரப்பட்ட 5 அல்லது 6 பேர் நம்மிடம் இருக்கலாம். ஒருவர் அந்நிய பாஷை பேசுகிறார். 2 அல்லது 3 பேர் ஒரு கால அந்நிய பாஷை பேசக்கூடும். 4 அல்லது 5 பேர் அந்நிய பாஷை பேசும் வரம் பெற்றிருந்து அந்நிய பாஷை பேசக்கூடும். 2 அல்லது 3 பேர் அர்த்தம் உரைக்கக்கூடும். அவர்களில் 1, 2 அல்லது 3 பேர் ஞானத்தின் வரத்தை உடையவர்களாக இருக்கக்கூடும். சரி, வரம் பெற்றுள்ள இவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். நீங்கள் விளையாடுவதற்காக இந்த வரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. தேவனுக்கு மகிமை, நான் அந்நிய பாஷைகள் பேசுகிறேன், அல்லேலூயா என்று நீங்கள் கூறுவதற்காக இவைகள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுகிறீர்கள். அவைகளை கொண்டு நீங்கள் கிரியை செய்யவே அவை உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் வகிக்கும் பாகம் சபையின் முக்கிய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பு இடம்பெற வேண்டும். ஏனெனில் ஆராதனையின் போது கல்லாதவர்களும் கூட நமது மத்தியில் இருக்கப் போகிறார்கள். நீங்கள் ஒரு அறைக்கு சென்று அங்கு நீங்கள் உட்கார்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தில் உடன் ஊழியக்காரராய் இருக்கிறபடியால் நீங்கள் ஒன்று கூடி இருக்கிறீர்கள். அப்பொழுது அங்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்த்தாவே, நாங்கள் அறிய வேண்டும் என்று நீர் விரும்பும் ஏதாகிலும் என்று உண்டா? ஓ பரலோக பிதாவே, எங்களோடு பேசும் என்று உங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறீர்கள். பாடல்களை பாடுகின்றீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி இறங்கி வந்து யார் மேலாகிலும் எழுந்து அவர் அந்நிய பாஷை பேசுகின்றார். வேறொருவர் எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறி அதற்கு அர்த்தம் உரைக்கிறார்.
அது என்ன கவனியுங்கள். சென்று சகோதரன் ஜோன்ஸிடம் அவர் வசிக்கும் இடத்தை விட்டு மாறும்படியாக கூறுங்கள். ஏனெனில் நாளை பிற்பகல் அந்த நாட்டை பலத்த புயல் காற்று ஒன்று தாக்கப் போகின்றது. அது அவருடைய வீட்டை சேதப்படுத்தப் போகிறது. அவருடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போக கூறுங்கள். இப்பொழுது அது நல்லதாக தென்படுகிறது. ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். அங்கு ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற 3 பேர் இருக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். மற்றொருவரும் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். அது 3இல் 2 பேர், 2 அல்லது 3 சாட்சிகள். சரி, அவர்கள் ஒரு துண்டு காகிதத்தில் அதை எழுதுகின்றனர். அதைத்தான் ஆவியானவர் உரைத்தார். சரி, அவர்கள் திரும்பி ஜெபிக்க சென்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றனர். சிறிது கழித்து கர்த்தர் உரைக்கிறதாவது, ஒரு தீர்க்கதரிசி எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்றிரவு அது நியூயார்க் பட்டணத்திலிருந்து வருகிற ஒரு பெண்ணாயிருக்கும். அவள் ஒரு தூக்கு படுக்கையில் இருப்பாள். அவள் தூக்கு படுக்கையில் கட்டடத்துக்குள் கொண்டு வரப்படுவாள். அவள் தலையில் பச்சை நிறமுள்ள ஒரு துணியை கட்டியிருப்பாள். அவள் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எந்த விதமாய் இருப்பதற்கான காரணம் என்னவெனில், கர்த்தர் அவளுக்கு விரோதமாக வைத்துள்ள காரியம். அவளுக்கு 16 வயது இருக்கும் போது அவள் அவருடைய சபையிலிருந்து ஒருமுறை பணத்தை திருடிவிட்டாள். அவளிடம் இந்த காரியங்களை சொல்லும்படியாக சகோதரன் பிரணாமிடம் சொல்லுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, அவள் இதை சரிபடுத்திக் கொண்டாள், அவள் சுகமடைவாள் என்று உரைக்கிறார். ஒரு நிமிடம் பொறுங்கள். அது மிகவும் நல்லதாக தென்படுகிறது. ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். ஆவியை பகுத்தறிப்பவரே, உங்கள் பெயரை நீங்கள் இந்த காகிதத்தில் கையொப்பமிடப் போகின்றீர்களா? நீங்கள் உங்களுடைய பெயரை கையொப்பமிடப் போகின்றீர்களா? இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஒருவர் எழுந்து இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்றிரவு ஒரு பெண் உள்ளே வருவதாயிருக்கும், என்ன என்ன காரியம் சம்பவிக்கும் என்று எழுதுகிறீர்கள். ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற 2 அல்லது 3 பேர் அதை ஆமோதித்து கையொப்பமிடுகின்றனர். இந்த செய்திகள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. சரி, சிறிது நேரம் கழித்து மணியடிக்கும் ஓசையை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றனர். சபை ஆராதனை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் எழுதப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு வந்து மேசையின் மேல் வைக்கின்றனர். இந்த மேசையில் தான் இவை வைக்கப்படும். நான் எங்கோ ஒரு இடத்தில் படித்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். பாடல்கள் பாடப்பட்ட பின்பு சிறிது கழித்து நான் வெளியே வருவேன். சபை அனைத்து ஒழுங்கையும் கடைபிடித்து ஜனங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து தியானித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சபைக்கு வந்து ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது. நீங்கள் சபைக்கு வந்து தேவனோடு பேச வேண்டும். உங்கள் ஐக்கியத்தை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? இப்பொழுது நாம் தேவனுடன் ஐக்கியம் கொள்கிறோம். நாம் இங்கு வந்து தேவனுடன் பேசுகிறோம். எல்லாமே அமைதியாயும் பயபக்தியாயும் உள்ளது. ஆவியானவர் அசைவாடுகிறார். பாடல் ஆராதனை தொடங்குவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே இசைப்பேடையை இசைப்பவர் இசைப்பேடையின் அருகில் வந்து உண்மையாகவே இனிமையாக இசைக்க துவங்குகிறார். என் இரட்சகர் மரித்த அந்த சிலுவையின் கீழ் அங்கே பாவத்திலிருந்து சுத்திகரிப்பிற்காக நான் கதறினேன். அல்லது ஒரு நல்ல இனிமையான பாடலை உண்மையிலேயே அமைதியாக வாசிக்கிறார். அது கூட்டத்திற்குள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. பார்த்தீர்களா? சரி, ஜனங்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் சிலர் உண்மையாகவே அழத் தொடங்கி ஆராதனை தொடங்குவதற்கு முன்பே மனம் திரும்பி பீடத்தண்டை வருகின்றனர். பரிசுத்த ஆவி அங்கே இருக்கிறார். பார்த்தீர்களா? சபை பிரசவ வேதனை அடைந்துள்ளது. கிறிஸ்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய ஸ்தானங்களை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் மெல்லும் பசை மிட்டாயம் என்று கொண்டு, ஏய் லிடி, உன் உதடு வர்ணத்தை கொஞ்சம் எனக்குத்தா, எனக்கு வேண்டும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தேவை, உனக்கு தெரியுமா? அன்றொரு நாள் நான் கடைக்கு சென்றிருந்த போது நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு அருகிலேயே இருந்தேன். நான் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டேனா? அதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கவில்லை. ஓ இரக்கம்! அதன் பிறகு இதை தேவனுடைய வீடு என்று அழைக்கின்றனர். ஏன்? அது ஒரு அவமானம். கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று கூடி வருகின்றது. நாம் அங்கு உட்கார்ந்திருக்கின்றோம். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் மனிதன், நாங்கள் அங்கு சென்றிருந்த போது உங்களுக்கு தெரியும், இந்த என்ன மற்றும் இன்ன மற்றும் என்ன மற்றும் என்ன மற்றும் இன்ன என்கிறான். அதெல்லாம் வெளியில் பேச வேண்டும். ஆனால் இங்கே இது தேவனுடைய வீடாய் உள்ளது. ஜெபம் செய்து கொண்டே உள்ளே நுழையுங்கள். உங்கள் இடத்தில் அமருங்கள். சகோதரரே, நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது உங்களுடைய சபைகளை குறித்தல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த கூடாரத்திற்கு இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் என் சொந்த சபைக்குள் இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? அது உண்மை. இப்பொழுது நீங்கள் அப்படி உள்ளே வரும்போது, அப்படி முதலாவதாக உங்களுக்கு தெரியும், போதகர் வெளியே நடந்து வருகிறார். அவர் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறார். அவர் இது அது மற்றதற்கு பதில் கூற வேண்டியதில்லை. அவர் தமது ஊழியத்தின் பனித்துளிகளிலிருந்து நேரடியாக வெளியே வருகிறார். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் கீழிருந்து வந்துள்ளார். அவர் அங்கிருந்து அதிக அக்கினி நாவுகள் ஒன்று கூடியுள்ள இடத்துக்கு வருகிறார். அது ஏறக்குறைய இப்பொழுது ஒரு அக்கினி ஸ்தம்பம். புரிகிறதா? அது சுற்றி அசைவாடிக் கொண்டிருக்கிறது. அவர் அங்கு வந்து இதை எடுத்து படிக்கிறார். சபையிலிருந்து ஒரு செய்தி. கர்த்தர் உரைக்கிறதாவது, சகோதரன் ஜோன்ஸ் தமது வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும்.
நாளை பிற்பகல் 2 மணிக்கு அவருடைய இடத்தை ஒரு பலத்த புயல் காற்று தாக்கும். அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். சகோதரன் ஜோன்ஸ் அதை கேட்கிறார். சரி, அது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்னென்ன பெயருடைய ஒரு ஸ்திரீ இன்றிரவு இங்கு வருவாள். அவள் என்ன மற்றும் என்னதை செய்திருக்கிறாள். நான் உங்களிடம் ஏற்கனவே கூறினது போன்று பாருங்கள், அதை போன்றே. சரி, அது எழுதப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இது. அவர்கள் சபையில் ஏற்கனவே தங்களுடைய இடத்தில் அமர்ந்துள்ளனர். சரி, பிறகு போதகர் செய்தி அளிக்கிறார். முதலாவது உங்களுக்கு தெரியுமா, அவர் பிரசங்கம் செய்ய துவங்குகிறார். எதுவுமே தடை செய்வதில்லை. அது ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து பிரசங்கம் செய்கிறோம். நாங்கள் செய்தி அளித்து முடிக்கிறோம். சற்று கழித்து முதலாவதாக என்ன தெரியுமா, செய்தி அளித்து முடிந்த பிறகு ஜெப வரிசை தொடங்குகிறது. அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவள் வரப்போவதாக ஒருவர் அந்நிய பாஷை பேசி முன்னறிவித்து விட்டார். பார்த்தீர்களா? எனவே என்ன நடக்கப் போகிறது என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்பொழுது உங்கள் மேல் அக்கினி நாவுகள் நின்று கொண்டிருப்பதனால் விசுவாசம் எப்படி அதிகரிக்கிறது என்று பாருங்கள். அந்த அக்கினி நாவுகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று சேர தொடங்குகின்றன. ஏன்? அது ஒரு முடிவு பெற்ற கிரியையாய் உள்ளது. அவ்வளவுதான். அந்த ஸ்திரீ, நான் நியூயார்க் பட்டணத்திலிருந்து வந்து இங்கு அமர்ந்துள்ள திருமதி இன்னார் இன்னார் என்பேன். பார்த்தீர்களா? ஓ, அது உண்மை. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அது கர்த்தரிடத்திலிருந்து சபைக்கு உண்டான ஒரு செய்தி. நீ 16 வயதுள்ளவளாய் இருந்தபோது, நீ என்னென்ன இடத்தில் இருந்தபோது, அப்பொழுது நீ சபையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து விட்டாய். அதை திருடிக்கொண்டு வெளியே போய் அதனை கொண்டு உனக்கு புதிய துணிகளை வாங்கிக் கொண்டாய் அல்லவா? ஓ, அது உண்மை, அது உண்மை. அதை தேவன் இன்றிரவு எங்களுக்கு சரியாக சகோதரன் இன்னார் இன்னார் பேசின அந்நிய பாஷை மூலம் கூறியுள்ளார். அதற்கு சகோதரன் இன்னார் இன்னார் அர்த்தம் உரைத்தார். இங்குள்ள சகோதரன் இன்னார் இன்னார் அதை பகுத்தறிந்து அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று கூறினார். அது உண்மை. ஆம், அப்படியானால் கர்த்தர் உரைக்கிறதாவது, அதை சரிபடுத்தி விடு. அப்பொழுது நீ புற்றுநோயிலிருந்து சுகம் பெறுவாய். சகோதரன் ஜோன்ஸ் வீட்டுக்கு சென்று வண்டிகளை ஆயத்தப்படுத்தி பொருட்களையும் தன்னுடைய மரச்சமான்களையும் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அடுத்த நாள் பிற்பகல் 2 மணிக்கு ஜோவி புயல் காற்று எல்லாவற்றையும் நொறுக்கி விடுகிறது. பார்த்தீர்களா? அப்பொழுது சபை தேவனை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசுவே, உமது நன்மைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது அதுவே சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக உள்ளது. இப்பொழுது அவர்கள் கூறியுள்ளது நிறைவேறாமல் போனால் என்ன? அப்பொழுது நீங்கள் ஒரு பொல்லாத ஆவியை உங்கள் மத்தியில் பெற்றுள்ளீர்கள். அந்த பொல்லாத ஆவி உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆகாயங்கள் உண்மையான பெந்தேகோஸ்தே ஆவியினால் நிறைந்துள்ள போது உங்களுக்கு ஏன் இந்த பொல்லாத ஒன்று வேண்டும்? பிசாசினிடமிருந்து அதற்கு பதிலாக பொல்லாத ஒன்றை பெற்றுக் கொள்ளாதீர்கள். உண்மையான ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் சரியென்று தேவன் ஏற்கனவே உங்களை ரூபகாரப்படுத்தி இருந்தால் ஒழிய இந்த கூட்டங்களை மற்றும் எந்த காரியத்தையும் இங்கு ஒழுங்கு செய்யாதிருங்கள். ஏனெனில் சுவிசேஷத்தின் படியில் நீங்கள் சபைக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அது என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? பாஷைகள், அந்நிய பாஷைகள். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எந்த மனிதனுமே புரிந்து கொள்வதில்லை. அவர் பேசுகிறார், ஆனால் ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. கிளக் கிளக் கிளக். அது எங்கோ ஒரு மொழியாக அமைந்துள்ளது. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது அதை நான் நம்பவே இல்லை. ஆனால் சத்தம் எழுப்பிய ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஒரு விதமான அர்த்தம் இருந்தது. ஒரு முக்கியத்துவம் இல்லாமல், ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு சத்தமும் கிடையாது என்றே வேதம் கூறியுள்ளது. எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் உள்ளது. ஏன்? ஜனங்கள் கூறுவதை நான் கேட்டுள்ளேன். நான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பேன். உடனே அவர்களில் ஒருவர் இப்படி கூறுவார், மற்றொருவர் இப்படி கூறுவார். அது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதாயிருந்தது. பார்த்தீர்களா? எனக்கு அது ஒன்றும் புரிவதில்லை. ஆனால் அவர்களுக்கோ நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது போன்று அது ஒரு மொழியாயிருந்தது. ஜூலு, ஹோசா, பாசுடோ இன்னும் அநேக மொழிகளின் மொழிபெயர்ப்பாளர்கள் இதை மொழிபெயர்த்த போது அவர்கள் கூறின ஒவ்வொன்றையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த ஜனங்கள் முணுமுணுப்பதை நீங்கள் கேட்கிறீர்களே, அது உளறுதல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி இல்லை. அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. எனவே அதற்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் பொருத்த வேண்டும். இப்பொழுது ஒரு கால் ஒரு செய்தியும் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது ஆராதனை முடிவுற்று விட்டது. பீட அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். சிறிது கழித்து ஒருவர், முன்பு ஒரு செய்தியும் கொடுக்கப்படவில்லை. அவருக்கு தருணம் கிடைக்கும் போது ஒருவர் எழுந்து நிற்கிறார். பரிசுத்த ஆவி. இப்பொழுது வேதம் அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் அவன் பேசாமல் இருக்க கடவன் என்று உரைத்துள்ளது. எவ்வளவுதான் பேச பிரயாசப்பட்டாலும் பேசாமல் இருங்கள். என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் அப்படி சொல்லிவிடலாம் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? எனவே அது இதனை தீர்க்கிறது. புரிகிறதா? அவன் பேசாமல் இருக்க கடவன். பின்னர் எல்லாமே ஒழுங்காயுள்ள இடத்தில் வாய்ப்பு ஏற்பட்டு செய்தியை கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவி ஒருவர் மேல் வந்தால் அப்பொழுது செய்தி கொடுங்கள்.
அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அர்த்தம் வருகிறது. இங்கு சாலி ஜோன்ஸ் என்ற பெயருடைய ஒரு பெண் இருக்கிறாள். அத்தகைய பெயர் கொண்ட பெண் யாரும் இங்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சாலி ஜோன்ஸ், புரிகிறதா? இதுவே அவள் அழைக்கப்படும் கடைசி இரவாய் இருக்கும் என்று அவளிடம் சொல்லுங்கள். அவள் தேவனிடம் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் அவள் குறுகிய காலமே இருப்பாள். அப்பொழுது சாலி ஜோன்ஸ் அவளால் இயன்றவரை விரைந்து பீடத்துக்கு ஓடி வருவாள். புரிகிறதா? ஏனெனில் அதுவே அவளுடைய கடைசி அழைப்பு. பார்த்தீர்களா? அதுதான் ஒரு செய்தி கொடுப்பது அல்லது ஒரு ரூபகாரப்படுத்துதல் அல்லது அதை போன்ற ஒன்று. அதுவே இயங்கிக் கொண்டிருக்கும் பெந்தேகோஸ்தே சபை. பொல்லாத ஆவிகள் புகுந்து கொள்ள வழியே இல்லை. ஏனெனில் அது ஏற்கனவே வேதம் வெளிப்படையாக ஒவ்வொருவராய் அல்லது 3 பேர் பேசலாம், இன்னும் 2 பேர் அது சரியாவென்று நிதானிக்க கடவர்கள் என்கிறது. அதுதான் சபை. ஆனால் நாம் இதை இன்றைக்கு எங்கே கடைபிடிக்கிறோம்? ஒருவர் அந்நிய பாஷை பேசும்போது ஒழுங்கினமாக குதித்து சிரித்து வேறெங்கோ பார்த்து கொண்டு வேற ஏதாவது குறித்து பேசிக்கொண்டு சுற்றி கூட்டத்தாரோடு போதகர் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பது அல்லது ஒரு கூட்டத்தார் சுற்றி வருவர். பாருங்கள், அது சரியல்ல. போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவர் எழுந்து தடை செய்வது, வேதாகமத்தை படிக்கலாம். மேலும் யாராவது வேதாகமத்தை படிப்பது, வேறொருவர் பின்னாலிருந்து அந்நிய பாஷை பேசுவது. ஓ இல்லை, புரிகிறதா? போதகர் பிரசங்கப்பீடத்தில் பிரசங்கம் செய்யும் போது யாராவது ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசி அவரை தடை செய்கிறார். அது பரவாயில்லை. அது பரிசுத்த ஆவி இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை எந்த சந்தர்ப்பங்களில் உபயோகிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.